செல்வந்தராக்குவதற்கான விஞ்ஞானம் என்று ஒன்று இருக்கிறது. எண்கணிதம், பரப்பு கணிதம் போன்ற இதுவும் மிக சரியான விஞ்ஞானம்தான். செல்வத்தை பெறுவதற்கான வழிமுறையை குறிப்பிட்ட சில விதிமுறைகள் கட்டுப்படுத்துகின்றன. இந்த விதிமுறைகளை கற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தால் கணித விதிகளை போன்றே நிச்சயமான தன்மையுடன் ஒருவரால் செல்வந்தராகிவிட முடியும். இந்த குறிப்பிட்ட விதத்தில் செயல்படுகிறவர்களால் அதன் பலனாகவோ தற்செயலாகவோ செல்வந்தராகிவிட முடியும். இந்த குறிப்பிட்ட விதத்தில் செய்யாதவர்கள் எவ்வளவுதான் திறமைசாலிகளாக இருந்தாலும், எவ்வளவுதான் பாடுபட்டு உழைத்தாலும் ஏழைகளாகவே தான் இருப்பார்கள். ஒத்த வினைகளால் ஒத்த வினை பலன்களை ஏற்படுகின்றன என்பது ஒரு இயற்கை விதி. எனவே இந்த குறிப்பிட்ட விதத்தில் செயல்படும் எவருமே தவறும் வாய்ப்பின்றி செல்வந்தராகி விடுவார்கள். மேற்கண்ட வாக்கியம் உண்மை என்பதை பின்வரும் உண்மைகள் நிரூபிக்கின்றன. சூழலினால் ஒருவர் செல்வந்தராகி விடுவதில்லை. அப்படி இருந்தால் ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் இருக்கும் அனைவருமே செல்வந்தராகி விடுவார்கள். ஒரு நகரத்தில் உள்ள அனைவருமே செல்வந்தராகி இன்னொரு நகரத்தில் இருக்கும் அனைவருமே ஏழைகளாகி விடுவார்கள். ஒரு மாநிலத்தில் உள்ள அனைவருமே செல்வத்தில் புரளுவார்கள். அருகில் உள்ள மாநிலத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஏழ்மையில் வாடுவார்கள். பெரும்பாலும் ஒரே தொழிலை செய்து கொண்டு ஒரே சூழலில் ஏழைகளும் பணக்காரர்களும் வாழ்வதை நாம் அவ்வப்போது காண்கிறோம். ஒரே தொழிலை செய்யும் இருவரில் ஒருவர் செல்வந்தராகிவிட அடுத்தவர் ஏழையாகிவிடுகிறார். இதிலிருந்து செல்வந்தராவது சூழலை பொறுத்தல்ல என்பது தெரிய வருகிறது. மற்ற சூழல்களை விட சில சூழல்கள் ஏதுவானவையாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரே சூழலில் ஒரே தொழிலை செய்யும் இருவரில் ஒருவர் செல்வந்தராகி அடுத்தவர் தோற்றால் செல்வந்தராவது என்பது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் செயல்களை செய்வது என்பது தெரிய வருகிறது. மேலும் இந்த குறிப்பிட்ட விதத்தில் செயல்படுவது திறமைகளை பெற்றிருப்பதால் மட்டுமே ஏற்படுவதல்ல. ஏனெனில் அற்புதமான திறமைகள் உள்ளவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். ஆனால் குறைந்த திறமைகள் உள்ளவர்கள் பணக்காரராகிறார்கள். செல்வந்தராகும் மனிதர்களை நாம் ஆராய்ந்தால் அவர்கள் எல்லா விதத்திலுமே சரியாக இருப்பதை நாம் கண்டறியலாம். வித்தியாசமான திறமைகள், குணங்கள் இருப்பதால் அவர்கள் பணக்காரர்களாகவில்லை என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஒரு குறிப்பிட்ட விதத்தில் செயல்படுவதாலேயே அவர்கள் செல்வந்தராகிறார்கள். சேமிப்பதாலோ கஞ்சத்தனமாக இருப்பதாலோ செல்வம் சேர்வதில்லை. மிகவும் சிக்கனமானவர்கள் ஏழையாக இருக்கிறார்கள். தாராளமாக செலவு செய்பவர்கள் பணக்காரர்களாகிறார்கள். மற்றவர்கள் செய்ய தவறும் செயல்களை செய்வதாலும் செல்வம் சேர்ந்து விடாது. ஒரே வியாபாரத்தில் இருந்து ஒரே மாதிரி செயல்படும் இருவரில் ஒருவர் பணக்காரராகிறார், அடுத்தவர் ஏழையாகிறார், அதாவது திவாலாகிறார். இந்த உண்மைகளில் இருந்து செல்வந்தர் ஆவது என்பது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் செயல்படுவதால் தான் ஏற்படுகிறது என்ற முடிவிற்கு நாம் வந்தாக வேண்டும். ஒரு குறிப்பிட்ட விதத்தில் செயல்படுவதன் பலனாக ஒருவர் செல்வந்தராகலாம் என்றால் அந்த குறிப்பிட்ட விதத்தில் செயல்படும் எவருமே செல்வந்தராகி விடலாம் என்பதும் உண்மைதான். ஒரே செயல்கள் ஒரே பலன்களை தருவதால் இந்த உண்மைகளை எல்லாம் ஒரு விஞ்ஞானமாக கருதிவிடலாம். இந்த குறிப்பிட்ட விதம் ஒரு சிலரால் மட்டுமே பின்பற்றக்கூடிய விதமாக கடினமானதாக இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. இயற்கை திறன்களை பொறுத்தவரை இது அவ்வளவு உண்மையில்லை என்பதை நாம் கண்டிக்கிறோம். திறமைசாலிகள் பணக்காரர், திறமையற்றவர்களும் பணக்காரர். புத்தி கூர்மை உள்ளவர்களும் பணக்காரர், புத்தியே இல்லாதவர்களும் பணக்காரர். உடல் பலம் உள்ளவர்களும் பணக்காரர், பலவீனமானவர்களும் நோயுற்றவர்களும் கூட பணக்காரராகிறார்கள். சிந்திக்கவும் புரிந்து கொள்ளவும் ஓரளவாவது திறமை இருப்பது அவசியம். ஆனால் இயற்கை திறனை பொறுத்தவரை இந்த வார்த்தைகளை கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய அளவு அறிவிருந்தால் போதும், நிச்சயம் பணக்காரராகிவிடலாம். சூழல் காரணமல்ல என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் என்றாலும் ஓரளவு இடம் முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். சஹாரா பாலைவனத்திற்கு நடுவில் இருந்து கொண்டு ஒருவர் வெற்றிகரமாக வியாபாரம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. மக்களோடு உறவாடுவதும் அப்படி உறவாட போதிய அளவு மக்கள் இருப்பதும் செல்வந்தராக அவசியமானவை. ஆனால் இவ்வளவுதான் சூழலுக்கு முக்கியத்துவம் உண்டு. உங்கள் சூழலில் ஒருவர் பணக்காரராக முடியும் என்றால் உங்களாலும் முடியும். உங்கள் மாநிலத்தில் யாராவது ஒருவர் பணக்காரராக முடியும் என்றால் உங்களாலும் முடியும். ஒரு குறிப்பிட்ட வியாபாரத்தையோ தொழிலையோ மட்டும்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில்லை. ஒவ்வொரு வியாபாரத்திலும் தொழிலிலும் மக்கள் வெற்றி பெறுகிறார்கள். அதே சமயம் அண்டை வீட்டில் அதே தொழில் செய்பவர்கள் ஏழையாகவே இருக்கிறார்கள். நீங்கள் மிகவும் நேசிக்கும் வியாபாரத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் என்பது உண்மைதான். உங்களிடம் சில குறிப்பிட்ட திறமைகள் அதிக வளர்ச்சி பெற்றிருந்தால் இத்திறமைகள் பயன்படுத்த தேவைப்படும் வியாபாரத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். உங்கள் சுற்றுப்புறத்திற்கு பொருத்தமான ஒரு வியாபாரத்திலும் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். இமயமலை உச்சியை விட சஹாரா பாலைவனத்தில் ஐஸ்கிரீம் வியாபாரம் சூடுபிடிக்கும். செங்கற்பட்டையை விட மீன்கள் அதிகமாக கிடைக்கும் பாண்டிச்சேரியில் மீன் வியாபாரம் செழித்து வளரும். ஆனால் இந்த பொதுவான வரையறைகள் தவிர ஒரு குறிப்பிட்ட வியாபாரத்தில் ஈடுபடுவதால் தான் செல்வந்தராக முடியும் என்ற வரையறை இல்லை. ஒரு குறிப்பிட்ட விதத்தில் செயல்படுவதால் மட்டுமே முடியும்.
நீங்கள் பணக்காரராகாத நிலையில் உங்கள் ஊரில் அதே வியாபாரம் செய்யும் இன்னொருவர் பணக்காரராகிவிட்டால் அவர் செய்யும் அதே விதத்தில் நீங்கள் செயல்களை செய்யவில்லை என்பதுதான் காரணமாக இருக்கும். மூலதனம் இல்லை என்ற காரணத்தால் பணக்காரராக எவருக்குமே தடை ஏற்படுவதில்லை. மூலதனம் பெருக பெருக வியாபாரம் வேகமாகவும் சுலபமாகவும் வளரும் என்பது உண்மைதான். ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் ஏழையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் செயல்பட ஆரம்பித்து விட்டால் உங்களுக்கு தேவையான மூலதனம் கிடைத்துவிடும். மூலதனம் பெருகுவது என்பது பணக்காரராவதற்கான வழிமுறைகளில் ஒன்று. ஒரு குறிப்பிட்ட விதத்தில் செயல்படுவதால் ஏற்படும் பலன்களில் இதுவும் ஒன்று. நீங்கள் ஆசிய கண்டத்திலேயே மிகவும் ஏழையாகவும் அதிக கடன் உள்ளவராகவும் இருக்கலாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட விதத்தில் நீங்கள் செயல்பட துவங்கிவிட்டால் நீங்கள் செல்வந்தராவதை தவிர வேறு வழியில்லை. ஏனெனில் ஒரே மாதிரியான செயல்கள் ஒரே மாதிரியான பலன்களையே தருகின்றன. உங்களுக்கு நண்பர்களோ அதிகார பலமோ நிலபுலன்களோ இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் செல்வந்தராகிவிடலாம். உங்களுக்கு மூலதனம் இல்லாவிட்டாலும் அது கிடைத்துவிடும். நீங்கள் தவறான வியாபாரத்தை செய்தால் சரியான வியாபாரத்திற்கு மாறிவிடலாம். தவறான இடத்தில் நீங்கள் இருந்தால் சரியான இடத்திற்கு மாறிவிடலாம். உங்கள் தற்போதைய இருப்பிடத்தில் உங்கள் தற்போதைய வியாபாரத்தை ஒரு குறிப்பிட்ட விதத்தில் செய்வதாலேயே நீங்கள் வெற்றி பெற்று விடலாம்.